பகுதி 26. தூராவுக்கு விவரம் தெரியாமல் இல்லை. ஆனால் தாய் சொல்லை கேட்க வேண்டிய கட்டாயம். தூரா பிடிவாதம் பிடித்தாள். தன்னால் பொய்யை சமாளிக்க முடியாது என. பாட்டி வேறு கிராமத்துக்கு போனால் மாதா மாதம் தவறாமல் குளிக்கிறாயா என்றெல்லாம் கேட்டு படுத்துவார். ஆனால் லலிதாவோ மகளை வற்புறுத்திட தந்தையை நாடினாள் தூரா. தந்தைக்கு இதற்கெல்லாம் நேரமே இல்லை. காதில் கூட வாங்காதவர் அவர் வேலையை பார்க்க கடுப்பான தூரா செமஸ்டர் லீவுக்காக காத்திருந்தாள். செல்வம், லலிதா இருவருமே பிடிவாதக்காரர்கள். அவர்கள் மகள் இருவரது பிடிவாதத்தையும் சேர்த்து வாங்கி வந்திருந்தாள். செமஸ்டர் லீவுக்கு கிராமத்துக்கு கிளம்பி போனால் சொல்லிக் கொள்ளாமல். ஊருக்கு வந்தவளுக்கு அணு நேரமும் வர்ணனை சைட்டடிப்பதுதான் வேலை. அவனுக்கும் கூட. டேய் பால்டப்பா, என்னைய ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போடா. பைக்கை முறுக்கியவன், வந்தேன்னு வையி வாயை உடச்சிட்டு வேண்டி பிளாக் காஃபி. பாட்டி மரியாதை கொடுத்து கூப்பிட சொன்னாங்கல்ல, உனக்கு இது போதுண்டா. டா சொல்லாதடி என அருகே வந்தவனை பார்த்து கண்ணடித்தாள் தூரா. அதோடு முத்த செய்கையும் செய்து வைக்க பையன் அங்கேயே ஃப்ளாட். சுப்புதான் தொண்டையை கனைத்தான். போதும் போதும், உனக்கென்ன சுப்பு பொறாம, எனக்கென்னடி தூரா பொறாம. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பால் டப்பா பொங்குறதுக்குள்ளே இந்த பிளாக் காஃபி ஆறியே போயிடும். சொல்லிவிட்டு சுப்பு ஓடிவிட அவன் மண்டையை உடைக்க கல்லோடு போனாள் இவள். மற்றொரு பக்கம் வர்ணன் சுப்புவை தேடி அலைந்தான். சுப்பு எப்போதோ ஜூட் விட்டு தந்தையோடு மார்க்கெட்டுக்கு போயிருந்தான். என்னடி கிடைச்சானா அவன்? நீ மட்டும் வாடி போடி சொல்லுவியா? நான் முறப்பையன், அப்படி தான் சொல்லுவேன். என்னை அப்படி கூப்பிட உரிமை என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். ஓஹோ என்றவன் உதட்டோரம் ஒரு வெட்கம். இருவரும் இளம் வயதினர்தான். இருவருக்குள்ளும் சொல்லிக்கொள்ள முடியாத அளவு ஒரு பந்தம் இருந்தது. அவனும் அவளும் எந்த விஷயத்திலும் ஒத்துப்போனதில்லை. ஆனால் நீருக்கும் நெருப்புக்கும் இருக்கும் ஒரு பிணைப்பு. அது என்னவென கேட்கிறீர்களா? நெருப்பு காத்திருக்கும் நீர் வந்து அணைக்கும் வரை, நீரும் காத்திருக்கும் நெருப்பை அணைத்து கொள்ள. அதுபோல இந்த இரண்டும் எப்பொழுது என காத்திருந்தது. இரண்டு பேரும் இதுவரை தங்கள் மனதில் நீதான் இருக்கிறாய் என சொல்லிக் கொண்டதில்லை. ஆனால் அவர்களை தாண்டி தங்கள் வாழ்க்கையில் துணையாய் கூட யாரையும் அவர்கள் நினைத்தது கூட இல்லை. சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நீ என்னுடையவன், அவ்வளவுதான். யோசிக்க இதில் எதுவுமே இல்லை. இதுதான் தூரா கூற்று. அவனுக்கும் அப்படித்தான். ஆனாலும் பாட்டி சொல்லிட வேண்டும், தூரா அவனுடைய மனைவி என்று. இது அவன் எண்ணம். எல்லாம் வளர்த்த பாசம்தான். இப்படிப்பட்ட நாட்களில்தான் விமலாவும் கேசவனும் நெருங்கி பழகினார்கள். காதலில் சண்டையெல்லாம் பெரிய விஷயமா? அப்படி விமலா மற்றும் கேசவன் சண்டை போட்டு 2 நாள் பேசாமல் இருந்தார்கள். திருவிழா என எல்லா சொந்தமும் சேது வீடு வந்திருக்க பேரப்பிள்ளைகள் முறையில் கேசவன் அவன் அண்ணன் கூட வந்திருந்தனர். எல்லோருக்கும் விருந்து தயாரானது. என்றைக்கும் இல்லாத அதிசயமாக அன்று தூரா தாவணி கட்டிட பாட்டியே அசந்துதான் போனார். பல முறை தன் பேரனுக்கு தூரா பொருத்தமில்லை என நினைத்திருக்கிறார், அவள் கலரை வைத்து. ஆனால் இன்று அவள் தங்க நிற தாவணியில் மின்ன மனம் கணக்கு போட்டது தூராவை வைத்து. ஆனாலும் அவளின் அதட்டல் மிரட்டல் குணம் பேரனை தன்னிடமிருந்து பிரித்து விடுமோ என கூட பயந்தார். லலிதா தனது பையனை அழைத்து போனது போல வர்ணனையும் தூரா அழைத்து போய்விடுவாள் என்ற பயம் தவசிக்கு. நாளை பெரும் திருவிழா என குடும்பமே காத்திருக்க வழக்கம் போல சேது தனது குடும்ப சாமியாடியை வீட்டுக்கு அழைக்க அவர் அடுத்த பெரிய குண்டாய் தூக்கி போட்டார். நீங்களே நினைத்தாலும் தூராவை வர்ணனை விட்டு தள்ளி வைக்க முடியாது எனவும் அவள் அவனை நன்றாக பார்த்து கொள்வாள். ஆனால் ஒரு சிக்கல். சட்ட சிக்கல் இல்லை, சாமியாடி சொன்ன சிக்கல். மறுபடியும் யமன் எதிர்பார்த்து வந்து நிற்பது என்னவோ சேதுவின் உயிரைத்தான். கேட்டவர் ஏற்கனவே தன் மகள்கள் வாழ்வில் எடுத்த முடிவினை நினைத்து பார்த்தார். சாமியாடி, புரியுது நீங்க யோசிக்கிறது. ஆனா அந்த பொண்ணு செந்தூரா ஆக்கவும் பிறந்தவள், அழிக்கவும் பிறந்தவள். உங்க பேரன் வாழ்ந்தாலும் காரணம் அவளாதான் இருப்பா. அவன் இல்லாம போனாலும் அதுக்கு காரணமும் அவளாதான் இருப்பா. இதை மாற்ற முடியாது. இவர் இப்படி சொல்லிவிட்டு போக தவசியோ கணவன் மேல் உள்ள பாசத்தில் தூரா பேரனுக்கு வேண்டாம் என சொல்லிட சேது மனதில் இருந்தது அவருக்கு மட்டுமே வெளிச்சம். விமலா மேல் உள்ள கோபத்தில் திருவிழா முதல் நாள் நண்பனை விட்டு சரக்கு வாங்கி வர சொல்லி மாடியில் அமர்ந்திருந்தான் கேசவன். எல்லாம் விமலாவை பயமுறுத்தத்தான். அவன் குடிக்கப் போகிறேன் என சொன்னால் அவள் கண்டிப்பாய் அவனிடம் பேசிடுவாள் என்ற எண்ணம். இங்கு வர்ணனுக்கு தூராவை தாவணியில் பார்த்ததும் மனம் அவள் பின்னோடே அலைந்து கொண்டிருந்தது. அவன் ஏக்க பார்வையை பார்த்தவள் அவனை வெறுப்பேற்றும் பொருட்டு சுப்புவோடு சேர்ந்து அவனை கிண்டல் செய்தாள். பால் பவுடர் எப்போதும் பொங்காது என. அதோடு அவனை கிறக்கமாக பார்த்து பெருமூச்சு விட்டபடி முத்த செய்கை செய்து போக அவ்வளவுதான். வர்ணன் மொத்தமாய் கவிழ்ந்து விட்டான். சந்தன நிற சட்டை, வெள்ளை வேஷ்டி என வந்தவனை பார்த்து அவளும் கொஞ்சம் அசந்தாள். காலையிலிருந்து இருவரும் மாறி மாறி வெறுப்பேற்றி கொண்டு திரிய இரவு மாடியில் மீட் பண்ண காத்திருந்தார்கள். தூராதான் அவனை மோட்டார் அறைக்கு போகலாம் பைக்கில் என கூப்பிட்டாள். வர்ணனும் இளமை துள்ளலில் கிளம்பினான். மறுநாள் திருவிழாவுக்காக வேலையெல்லாம் முடிந்து கோவிலில் எல்லாம் சரிபார்த்து சேது போய் படுத்துவிட
வீட்டில் ஆட்கள் உறங்க ஆரம்பிக்க கேசவன் மது பாட்டிலோடு மாடி ஏறி போக தவசி அம்மாள் வந்தார் அந்த பக்கம். கையில் மதுவை பார்த்தால் அவ்வளவுதான் என நினைத்து அந்த மது நிரம்பிய ஜூஸ் பாட்டிலோடு கிச்சன் பக்கம் போனான். பாட்டியும் கிச்சன் வர அவசரமாய் அதை கப்புகளில் ஊற்றிட பாட்டி என்னவென கேட்க மருந்து டீ என சொல்லி கேசவன் குடிக்க தவசியோ அந்த பக்கம் போன வர்ணனை கூப்பிட்டு அவனுக்கும் கொடு கேசவா, காலையிலிருந்து இருமிட்டு இருந்தான். வர்ணன் தெருவோரம் நின்றிருந்த தூராவை பார்க்க சீக்கிரம் போக வேண்டும் என கடகடவென வாங்கி குடித்தவன் கேசவனை பார்க்க அவனோ போய்விட்டான். புரிந்து போனது அவன் ஜூஸில் செய்திருந்த வேலை. ஆனாலும் இரவு நேரத்தில் சுவரேறி குதித்து போன தூரா பக்கத்து தெருவில் நிற்க இவனும் பைக்கை கிளப்பி கொண்டு போனான். வர்ணன் கொஞ்சம் போதை ஏறிய விழிகளோடு சொன்னான் அவளிடம், கேசவன் குடிப்பான் போல தூரா. கேசவனா? என நடந்ததை சொன்னவன் வீட்டுக்கு போகலாம் என சொல்ல பிடிவாதம் பிடித்தவள் அவனோடு போனாள் பைக்கில். தென்றல் காற்று உரச, அவள் அருகாமை தந்த வெப்பம் உடல் உரச, சரக்கு தந்த போதை என வர்ணன் பித்தானான் அவள் மேல். அவளோ கல்லூரி தோழிகளுக்கு அனுப்பிட அவர்கள் வயிறை எரியச் செய்ய அவனை இறுக அணைத்து கொண்டு எடுத்தாள் புகைப்படம். ஜெர்க்கானவன் அவளை சைடு மிரர் பார்த்து முறைக்க அவன் முதுகில் அட்டை போல் ஒட்டியவள் கண்களை மூடிக்கொண்டாள். அவனும் அந்த பயணத்தை ரசித்தான். இருவரும் மோட்டார் அறைக்கு அருகில் இருந்த பம்பு செட்டு பக்கம் அமர்ந்தார்கள். அவனோ அவளை இழுத்து பிடித்து தனது நெஞ்சுக்குள் புதைத்தபடி கேட்டான், தூரா. அவன் அருகாமையில் சொக்கி போய் அமர்ந்திருந்தவள் அவன் கைகளை கோர்த்து கொண்டாள். ஏனோ அவன் அருகாமை அவளுக்கு அப்படி ஒரு பாதுகாப்பாய் தோன்றியது. அவனை விட்டு பிரியவே மனமில்லை. அவள் இறுக்கம் கொடுக்க இவன் கொடுத்தான். அவள் முகம் உயர்த்தி ஒரு முத்தம் அவள் இதழில். அவனை அதிர்ந்து அவள் பார்க்க அவள் இதழ் நீவி விட்டவன் மீண்டும் அருகே வர அவளோ தகித்து போய் நின்றாள். அவள் உடல் சில்லிட்டு போனது. மெதுவாய் அவன் முகம் ஒட்டி அவன் கன்னத்தில் முத்தம் பதித்து பின் கேட்டாள் அவனை பார்த்து, ஏண்டா ஸ்மெல் இப்படி வருது? அதான் சொன்னேன் இல்ல, கேசவன் சரக்கு என்னவோடா. ஆமா, போதை இல்லையா? நீ நல்லா தானே இருக்க, உனக்கு போதை ஏறலையா? அவளை மேலும் கீழும் பார்த்து, அதெல்லாம் ஏறுது. எப்படி இருக்கு அந்த ஃபீல்? சொல்ல தெரியல என்றவன் கைகள் அவளை இறுக்கியது. பார்வை மேய்ந்தது அவளை. அவஸ்தையாய் நெளிந்தவள் அந்த நிமிடம் ரசித்தாள் அவனை அணு அணுவாய். வர்ணா, நம்ம இப்படியே இருந்துடுவோமா? பாட்டி தேடுவாங்களே. டேய் பால் டப்பா, ஏதாவது சொல்லிட போறேன். எனக்கு நீ மட்டும் போதுண்டா. நம்ம இப்படியே இருக்கலாம். அவனை இறுக்கி கொண்டு அவள் கண் மூடிட, கொஞ்சம் தள்ளி போடி, ஒரு மாதிரி இருக்கு. எது மாதிரி என அவனை சீண்டிட ஆரம்பித்தவள் அவனை கட்டிக்கொண்டு முத்தம் வைத்தாள் முகம் முழுவதும். என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு அவள் உடலில் புதுவித ரசாயன மாற்றம் அதிகமாயிருந்தது. அனல் உடலை முறுக்கேற்றிட வைத்தது. இருவருக்கும் அந்த நிமிடம் நீடிக்க நீடிக்க சொர்க்கத்தில் மிதப்பது போன்ற உணர்வு. ஓரளவுக்கு மேல் அவனின் கைகள் அவள் மேனியில் கண்டத்தனமாய் உலா வர கண்ணியவள் அவன் கைகளில் விருந்தாக துடித்து கொண்டிருந்தாள். அவளை வரப்பில் சாய்த்தவன் அசைவம் அல்லாத சைவமாய் அவளை கையாண்டான் இச்சுக்கள் வைத்து. தவறு என இருவருக்குமே தெரிய, ஆனாலும் பிரிய முடியவில்லை. பின் தாவணி வரப்பை கவர் செய்து அவளை விட்டு பிரிய அதுவோ ஓடிக்கொண்டிருந்த நீரில் விழுந்தது. அவள் மென்பாகம் அவன் கைகளில் சரசமாட அவள் கண்களில் லேசான கண்ணீர். அமைதியானாள். வர்ணன் என அனத்தியவள் வாய் மூடிட அவனாகவே தள்ளிப்போனான் சட்டென அவளை விட்டு. அவளும் அமைதியாய் தாவணியை எடுக்க முயல அவனே அவன் சட்டையை கழட்டி போர்த்தி விட்டான். அடுத்த 10 நிமிடம் அமைதி மட்டுமே. குளிர் அதிகமாக அவளை அழைத்து கொண்டு மோட்டார் அறைக்கு போனவன் வெறித்து பார்த்தான் இரவை. ஏறிய போதை ஒரு பக்கம் படுத்த அவன் இளமை அவனை உந்தித்தள்ள, அருகில் இருப்பவள் வேறு அவனை இன்னும் போதை ஏற்றிட மனம் சொன்னது தவறு என, மூளையும் கூட. ஆனால் இரண்டையும் தாண்டி அவன் உடல் வேறு சொல்ல, தாங்க முடியாதவன் வெளியே போக எத்தனிக்க அவனை மாற்றும் பொருட்டு, டேய் ரொம்ப பண்ணாதடா, இங்கே இரு என்றாள். இல்லடி நான். அவன் முகத்தை அப்படி குற்ற உணர்ச்சியாய் பார்க்க முடியவில்லை அவளால். அவன் மட்டுமே அவள் உலகம். அப்படி இருக்க அவன் கேட்டால் இந்த நிமிடமே அவளை கொடுத்திடுவாள். ஆனால் அவள் மலராத முட்டுதானே இன்னும். அவளுக்கு தெரியும், உள்ளே போன சரக்கு காரணமாய்த்தான் இவ்வளவு நெருக்கம். இல்லையெனில் வர்ணன் பற்றி அவளுக்கு தெரியாதா? டேய் நீ பொங்காத பால் டப்பாடா, இந்த காஃபியோட கலக்க முடியாது, ரொம்ப பண்ணாத. கேலியாய் பேசியவளை முறைத்தவன், ஓஹோ இங்க எல்லாம் சரியா தான் இருக்கு, அங்கதான். என்ன படுத்துருடி ரொம்ப. சரி, தாவணியை வெளிக்காத்துல காய போட்டுட்டு வரேன், அப்பதான் காயும். தாவணியை அலசி பிழிந்து வெளியில் காய வைத்து வந்தான். அவளோ அவன் சட்டையில் ஜன்னல் அருகே வானத்தை பார்த்தபடி இருந்தாள். இப்படி ஒரு ரம்மியமான பொழுதை அவன் அனுபவித்தது இல்லை. அவன் விரும்பும் பெண் அவன் சட்டையை போட்டுக்கொண்டு இப்படி கை கட்டும் தூரத்தில் நிலவை ரசித்தபடி. அவள் பின்பக்கமாக போனவன் அணைத்து கொண்டு சொன்னான், ஒரு மாதிரி இருக்குடி மனசு. என்னாச்சு? தெரியல. முகம் வாடியவனை திரும்பி நின்று கைகளை பிடித்து கொண்டவள் அவனை கீழே அமர வைத்து அவன் அருகில் அமர்ந்து சொன்னாள்,
இங்க பாரு பால்டப்பா, நீயும் நானும் இதுவரை லவ்வ சொல்லிக்கிட்டதே இல்ல. ஏன் இது லவ்வான்னு கூட தெரியல. என்ன? சொல்றத முதல்ல கேளுடா. ம். உனக்கு நான், எனக்கு நீ. அவ்வளோதான். இதுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. நாம யோசிக்கவே வேண்டாம். இது இப்படித்தான். உறுதியாய் பேசியவள் பிடிவாதம் அவனுக்குத்தான் தெரியுமே. அமைதியாய் அமர்ந்திருந்தவள் அவன் நெஞ்சம் சாய்ந்து கொண்டாள். அடிவயிற்றில் ஏதோ சுரக்க, கொஞ்ச நேரத்தில் அவளை அணைத்தபடி போதையில் இருந்தவனும் மட்டையாக அவளுக்கோ விழிப்பு தட்டியது. அடிவயிறு மத்தளத்தை வாசிக்க முதல் முறை கத்தியே விட்டாள் அம்மா என. அவளால் தாங்க முடியவில்லை. அடிவயிற்றில் 1000 வாட்ஸ் மின்சாரம் ஒரு நொடியில் பாய்வது போல சுருக்கென வலி. தாங்கிக் கொள்ள முடியாதவள் கத்தி கதறினாள் அவன் பெயரை. முதல் முறை போதை. அவன் புலம்பல் எல்லாம் தூராவின் பெயர் மட்டுமே. கசிந்துருக வேண்டிய குருதியோ வலியை கொடுத்து வாயில் திறக்க வேண்டி காத்து நிற்க, வயிற்றை பிடித்து கொண்டவள் மூச்சு விடக்கூட முடியாமல் அவன் கன்னம் தட்டினாள். போதையில் அவன் கண்விழிக்காமல் போக, கண்ணீர் கன்னம் தாண்டி கழுத்து இறங்கி நெஞ்சம் நனைக்க, வலி சுரீரென்றது. அடிவயிற்றில் மட்டுமல்லாது கண்ணியின் மார்பகங்களிலும் பாய்ந்தது. அரை மணி நேரமாக பல்லை கடித்து ரத்தம் வரும் அளவுக்கு உதட்டை கடித்து தரையில் அடித்து அழுது, தரையில் பல்லி போல ஒட்டி தரையை அடித்து அழ, ஒரு வழியாய் குருதி பாய்ந்து நனைத்தது அவள் உள்ளாடையை. மொத்த எனர்ஜியும் போய் சக்கை போல் இருந்தவள் தலைவலியில் வாந்தி எடுத்து மயங்கியே விட்டிருந்தாள். நள்ளிரவுக்கு மேல் உடல் வேறு அனலாக கொதித்து தூக்கி தூக்கி போட்டது. பகுதி 27. நள்ளிரவில் காய்ச்சலில் நடுங்கிய தூரா மயக்கத்தின் பிடியில் சிக்கித் தவிக்க, போதையில் அவளது பெயரை மந்திரம் போல உச்சரித்துக் கொண்டிருந்தவனோ அரை போதையில் வாந்தியில் கிடந்தவளை அள்ளி அணைத்து படுத்திருந்தான். மோட்டார் அறையின் கதவோ காற்றில் ஆடி அவர்களை பார்த்து சிரித்தது. விடியற்காலையில் சுப்பு, கேசவன், மாலதி, விமலா ஆகியோர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர் சேதுநாமன் முன்பு. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? எங்க என் பேர? தெரியாது என்ற பதில்தான் கிடைத்தது அவர்களிடமிருந்து சேதுவுக்கு. ஐயா, ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரியறதுக்குள்ள சீக்கிரம் போய் தேடியாகணும். விபரீதமா எதுவும்? சேதுவோ, விபரீதமெல்லாம் எதுவும் இல்லை வேலைப்பா. 2 பேரும் கட்டிக்க போறவங்க தான். திருவிழா நேரத்தில் எதையாவது சுற்றி பார்த்துட்டு நிற்குங்க. சின்ன சிறுசுகள்ல. இருவரையும் எங்கே என பார்க்க சொல்லி வேலப்பாவை அனுப்பியவர் அறைக்கு வர, தவசி, என்னங்க, ஏன் அப்படி சொன்னீங்க? என்ன சொன்னேன்? செந்தூரா நம்ம பேரனுக்கு வேண்டாம், சரிப்பட்டு வராது. நம்ம பேரன் வாழ்க்கை நம்ம பையன் வாழ்க்கை மாதிரி போயிடும். தேவையில்லாததை கற்பனை பண்ணிக்காத. அவ பிடிவாதம் உங்களுக்கு தெரியாது. மனைவியை திரும்பி பார்த்தவர், உன் பேரன் எவ்வளோ பெரிய பிடிவாதக்காரன்னு உனக்கு தெரியாதா? இருந்தாலும் ஏற்கனவே குணவதியால குடும்பம் செதஞ்சிட்டு. கசந்த புன்னகையை பரிசாக கொடுத்தவர், நீ மட்டும் செந்தூராட்ட வர்ணன் உனக்கு இல்லைன்னு சொல்லிப்பாரு. அப்புறம் அவன் குடும்பத்தில் ஒருத்தர் கூட சிதைக்காம விடமாட்டான். என்னங்க, ஏன் இப்படி சொல்றீங்க? உனக்கு வேணா பேரன் பேத்தி 3 பேர் இருக்கலாம். ஆனால் அவளுக்கு அவன் மட்டும்தான் தெரிவான். எனக்கு சரியா படலைங்க. அப்பா அம்மா தன்னைய விட்டுட்டு போயிட்டாங்கன்னு இப்போ வரை தெய்வானை சுபாச பெத்தவங்களா நினைச்சு கூட பார்க்காத உன் பேரனோட பிடிவாதம் புரியாம பேசாத. என் பேரனுக்கு அவ வேண்டாம். நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இவர்கள் பேச்சு இப்படி இருக்க, அங்கு திருவிழா காரணமாக யாரும் வயல் பக்கம் போகாததால் 2 ஜீவன்களும் சுயமிழந்தபடி கிடந்தனர். இருவரையும் தேடத் தொடங்கியவர்கள் மூலமாக லேசாக விஷயம் ஊரில் கசிய ஆரம்பித்தது. ஓடி போயிடுச்சுங்களோ? இல்ல, 2 எங்கேயாவது ஊரை சுத்திட்டு இருக்கும். லலிதா செல்வத்தை கூட்டிட்டு போன மாதிரி அந்த பிள்ளையும் வர்ணனை இழுத்துட்டு போயிருக்கும். இப்படி பலதரப்பட்ட பேச்சுக்கள் உலாவர ஆட்கள் அவர்களை தேடி போனார்கள். திருவிழாவை காட்டிலும் இந்த பேச்சுதான் ஊருக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அப்படி இருக்க, தேடிப்போன ஆட்கள் மோட்டார் அறைக்கு வெளியே வரப்பில் கிடந்த தாவணியை பார்த்து ஓடினார்கள் மோட்டார் அறைக்கு. நேற்று தூரா அந்த தாவணியில்தானே கோவிலில் குடும்பத்தோடு நின்றிருந்தாள். அவள் வேண்டுமானால் அனைவரையும் பார்க்காமல் விட்டிருக்கலாம். ஆனால் முதல் மரியாதை பெற்ற குடும்ப ஆட்கள் ஊர்க்கண்ணிலிருந்து எப்படி தப்புவார்கள்? அப்படி அவளையும் அவள் தாவணியையும் யாரும் மறக்கவில்லை. மோட்டார் அறையில் கண்டு கொண்டனர் அவர்களை. விஷயம் பரவ ஆரம்பிக்க, வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைகள் தான் தாவணியை தூரா மேல் போட்டு மறைத்தார்கள். சேதுராமன் நெஞ்சை பிடித்து விட்டார். பெண்கள் கிடந்த உதிரம் பார்த்து முகத்தை திருப்பினார்கள். வாடிய மலராய் உதிரத்தை உதறி வெளியே தள்ளியிருந்தது தூராவின் உடல். உதிரம் பார்த்தவர்கள் புரிந்து கொண்டனர் பல விதமாக. அவசரமாய் சிகிச்சைக்கு தூக்கி போக போனவர்கள் பின் மருத்துவமனை வேண்டாம் என வைத்தியரிடம் தூக்கி போனார்கள். தூரா கண் திறக்கவே இல்லை. பலவீனமான உடல் அவளை போட்டு படுத்தி இருந்தது. தாவணி இல்லாமல் உதிரம் வழிந்து அறையை அலங்கரித்த நிலையை பார்த்தால் யாருக்குத்தான் தப்பாக தோணாது? சுப்புவின் தாயார் செல்வம், லலிதா தம்பதியினருக்கு விஷயத்தை சொல்ல அவர்கள் அறக்க பறக்க ஓடி வந்தார்கள். வர்ணன் அன்று மதியம் கண் விழிக்க பலவித வசவுகள். அவனால் நம்ப முடியவில்லை அவர்கள் சொன்னதை. உடைந்து போனான். தூராவை பார்க்க அடம்பிடித்து கிடந்தான். அவனால் ஒரு நொடி கூட கடக்க முடியவில்லை அவள் முகத்தை பார்க்காமல். அவள் கண் விழிக்க அவளை மருத்துவமனை தூக்கி கொண்டு ஓடினார்கள் பெற்றோர்கள்.
செல்வம் மனைவியை குறை சொல்ல, லலிதாவோ சேது தவசி ஜோடியை குறை சொன்னாள். லலிதா கூட அவள் பெரிய மனுஷி ஆகியிருக்கலாம் என யோசிக்கவில்லை. திருவிழா சமயத்தில் கூட லலிதாவுக்கு போனை போட்டு செல்வத்தை கூட்டிக் கொண்டு வர சொன்ன தவசி, தூரா இந்த மாதம் வீட்டுக்கு தூரம் முடித்து விட்டாளா, ஏனெனில் பூஜை இருக்கிறது வீட்டிலும் என சொல்லி கேட்க, லலிதா பொய்யை அளந்து விட்டார், கடந்த வாரம் குளித்து விட்டாள் என. அப்படி இருக்க பாட்டிக்கு கூட இதில் எந்த சந்தேகமும் வரவில்லை. சேதுராமன் ஒரு பக்கம் நெஞ்சை பிடித்து கொண்டு மருத்துவமனையில் கிடந்தார். தூரா 2 நாட்களாய் அரைமயக்கத்தில் கிடந்தாள். வர்ணனுக்கு என்ன செய்வது என தெரியவில்லை. தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டான். மருத்துவமனையில் கையில் கிடைத்ததை கொண்டு தன்னைத்தானே காயப்படுத்தி அவன் ஒரு பக்கம் பெட்டில் படுத்தான். குடும்பம் இப்படி ஒவ்வொரு இன்னல்களுக்கு இடையில் சிக்கித் தவிக்க, பாட்டி கோவில் சாமி என பூஜையை அதிகப்படுத்தினார். லலிதா பாதி சிகிச்சையின் போதே மகளை கூட்டிக் கொண்டு கிளம்பிட பார்க்க, தூரா யாரிடமும் பேசவும் இல்லை, அவர்களோடு போகவும் விரும்பவில்லை. தூராவுக்கு என்ன நடந்தது என தெரியவில்லை. ஆனால் அவன் மேல் நம்பிக்கை இருந்தது. அதைவிட அவளுக்கு தெரியும், வயிறு வலி வந்து அதன் பிறகுதான் மயங்கினேன், அதனால்தான் பெரிய பெண்ணாக கூட ஆகியிருக்கலாம். இதில் வர்ணன் என்ன செய்தான்? ஒருவேளை குடிபோதையில் எதுவும் நடந்து கொண்டானா? சுற்றி இருந்தவர்கள் 1க்கு 9 அல்லவா திரித்து சொன்னார்கள். சிலர் அவள் அரைகுறை ஆடையோடு இருந்ததாக சொல்ல, சிலர் தாவணி இல்லை என சொல்ல, சிலர் அவர்கள் உடையே இல்லாமல் இருந்ததாக சொல்ல, எதையும் அவள் பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை. என்ன நடந்தது என்ற குழப்பம்தான். அவளுக்கு வர்ணனை பார்க்க வேண்டும் என தோன்றியது. ஆனால் அவளை டிஸ்சார்ஜ் செய்து காருக்கு ஏற்றினார் செல்வம். ஒரு நாள் முன்புதான் சேது மருத்துவமனையிலிருந்து விடுதலை பெற்றிருந்தார். அவரோ விஷயம் கேள்விப்பட்டு பேரனை பொறுமையாயிரு, தூரா உனக்குத்தான் என சொல்லி சமாதானப்படுத்தினார். காரில் போனவர்களை ஆட்களை வைத்து வழிமறித்து கூட்டி வந்தார்கள். அப்புறம் நடந்ததுதான் அப்பா பிள்ளையின் வாக்குவாதம். சேது தூராவை வர்ணனுக்கு கட்டி வைக்க கேட்க முடியாது என செல்வம் லலிதா இருவரும் உருண்டு பிடித்தார்கள். இதில் பாட்டியும் தாத்தனுக்கு ஆப்போசிட் தான். தூரா மட்டும் அங்கிருக்க அவளின் வர்ணன் இல்லை. அவளை பின்னே நிறுத்தி கொண்டு கத்தி கொண்டிருந்தனர் பெற்றோர்கள். அவளோ வீட்டுக்குள், முக்கியமாக வர்ணன் அறைக்குள் போக பார்க்க, லலிதா அவளை பிடித்து வந்து காரில் தள்ளிவிட்டு எச்சரித்து போனார், உள்ளே வராதே என. அவங்க 2 பேரும் முறைதானே, என்ன பிரச்சனை? பா, உங்களை நம்பி என் பொண்ணை அனுப்பி வச்சதுக்கு நல்லா பண்ணிட்டீங்க. என்ன ஆனாலும் என் பொண்ணு உங்களுக்கு வேண்டாத பேத்தி தானே, நல்லா பழி வாங்கிட்டீங்கல்ல. என்னடா கோட்டிக்கார மாதிரி பேசுற? அவளும் ஏன் பேத்தி தான். பேச்சுக்கு சொல்லாதீங்க மாமா, அவ எப்போதும் உங்களுக்கு வேண்டாத பேத்தி. ஆனா இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல. எங்க அவன்? வர்ணா, டேய் வர்ணா, வர்ணா. அந்த நேரத்திலும் பாட்டி சேதுவிடம் தூரா பேரனுக்கு வேண்டாம் என சொல்ல, செல்வம் லலிதா அவர்களுக்குள்ளேயே அடித்து கொண்டு சேதுவையும் கேள்வி கேட்க, பாட்டிக்கு கணவனின் பிடிவாதம் தெரியும் என்பதால் உள்ளே போய் வர்ணனை இழுத்து வந்தார். அவர் தலை மீது அவன் கையை வைத்தவர், உனக்கு அவன் வேண்டாண்டா, சத்தியம் பண்ணு. அவன் அதிர்ந்து பாட்டியை பார்க்க, அதற்குள் செல்வம் வர்ணன் பக்கம் பாய அவரை சுற்றி இருந்தவர்கள் இழுத்து பிடிக்க, பாட்டி, இப்ப மட்டும் நீ சத்தியம் பண்ணல, இந்த பாட்டியை நீ உசுரோடவே பார்க்க முடியாது என்றவர் சுவற்றில் மாட்டியிருந்த அருவாளை உருவி அவர் கழுத்தில் வைத்துக்கொண்டு தீர்க்கமாய் அவனை பார்க்க, சேது பாட்டியை விரிக்க மற்றவர்கள் வேண்டாம் என தடுத்தனர் பாட்டியை. வர்ணன் பாட்டியை சமாதானப்படுத்த, பாட்டி ஏன் இப்படி பண்றீங்க, கொடுங்க அருவாளை. இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? அவ நமக்கு வேண்டாண்டா. பிடிவாதம் பிடிச்ச ஒருத்தியால நம்ம குடும்பமே உடைஞ்சு கிடக்கு. இவளால நீயும் உன்னை வருத்திக்கிற. எனக்கு பயமா இருக்கு, உன்னையும் இழந்துடுவேணும்னு. சத்தியம் பண்ணு. இல்ல, இந்த பாட்டிக்கு இன்னைக்கே கொல்லி போட்டுடு. ஐயோ பாட்டி. சரிங்க பாட்டி, சரி, நான் தூராவை கல்யாணம் பண்ணிக்கல. மனதில் இருந்து சொல்லவில்லை, வாய் வார்த்தையாக சொன்னான். ஆனால் இந்த கலைபரத்தில் வர்ணனை தன் தாயார் கூப்பிட்டதில் வந்து சேர்ந்திருந்த தூரா இதை கேட்டு அதிர்ந்தாள். வர்ணா! வீடே அதிர ஆங்காரமாய் கத்தியவளை பார்த்து அனைவரும் மிரண்டுதான் போனார்கள். கண்களில் அவ்வளவு கோபம். இல்லை இல்லை, வெறி. பார்வையாலேயே அவனை எரித்து கொன்று விட்டாள். அவளை பொறுத்தவரை பேச்சுக்கு கூட நினைக்கக்கூடாது தூரா அவன் வாழ்வில் வேண்டாம் என. அவளை பார்த்தவனும் அதிர்ந்து அவளிடம் வர பார்க்க, பாட்டி அவனது கையை பற்றி இருந்தார் இறுக்கமாக. தூரா உலகில் இருவர் மட்டும்தான், அதுவும் அவளும் அவனும் மட்டுமே. வேறு யாரையும் பற்றி அவளுக்கு கவலை இல்லை. வேறு யாரும் வேண்டாம் அவளுக்கு. ஆனால் வர்ணன் பாட்டி கேட்டதும் இப்படி சொல்ல உடைந்து விட்டது அவள் நெஞ்சம். ஏற்கனவே என்ன நடந்தது என தெரியாமல் குழம்பி போய் இருந்தவள் இப்பொழுது உடைந்து போனாள். அதற்குள் பாட்டி அவன் கையை தன் தலையில் வைத்து கேட்க, அமர்ந்திருந்த சேது மனைவி கரம் விலக்கி அவனை இழுத்து போனவர் வந்தார் குடும்பத்தாலியோடு. அவன் கையில் கொடுத்தவர் கட்டச் சொல்ல, கோபத்தில் செல்வம் லலிதா கத்த அவர்களை பிடித்து கொண்டார்கள் ஆட்கள் சேதுவின் ஆணைப்படி. தூராவோ எனக்கு அவன் வேண்டாம் கத்தி கதறிட அப்படியே மயங்கியும் போனாள். அவளுக்கு தண்ணீரை தெளித்தவர்கள் மயக்கம் தெளியும் வரையெல்லாம் காத்திருக்காமல் சேது ஆணைப்படி அவளை பிடித்து கொள்ள அரை மயக்கத்தில் இருந்த தூரா கழுத்தில் தாலியை கட்டினான் வர்ணன். அதன் பின் போலீசுக்கு போன் செய்த செல்வம் மகளை தூக்கி கொண்டு புறப்பட்டார்.
சேது அவரது செல்வாக்கை வைத்து போலீஸ் பிரச்சனையை முடித்துவிட்டு தூராவை அவர்கள் வீட்டுக்கே சென்று அழைத்து வரலாம் என பார்க்க 3 நாட்களில் வந்து சேர்ந்தது தகவல். தூரா போன கார் ஆக்சிடென்ட் ஆகி மூவரும் குடும்பத்தோடு இறந்து விட்டனர் என. இடிந்து போன சேது மொத்தமாய் மேஜர் அட்டாக்கில் போய் சேர்ந்திருந்தார். தான் எடுத்த 2 முடிவால் எல்லாம் தவறாகி போனது என. அதன் பின் பாட்டி சொல்லே வர்ணனின் வேதவாக்கானது. அதன் பின் விமலா கேசவன் திருமணம், மாலதி சுப்பு திருமணம். சில வருடங்கள் முன்புதான் இந்த ஊர் வாத்தியார் ஒருவர் தன் மகளை வெளிநாட்டில் கட்டி கொடுத்திருக்க அவர்களை காண போய் தூரா அங்கிருப்பதை பார்த்தார். கழுத்தில் தாலி, நெற்றியில் குங்குமம் என இருந்தவளை பற்றி வந்து சொன்னார் பாட்டியிடம். அவள் உயிரோடு இருந்ததே அவர்களுக்கு ஆச்சரியம். இதில் குடும்பமாய் வாழ்கிறாள் என கேட்டதும் வர்ணன் இனி திருமணம் செய்து கொள்ள சம்மதிப்பான் என நினைத்தார் பாட்டி. இத்தனை வருடங்கள் அவளை நினைத்து கிடந்தவன் அவள் வேறு ஒருவனின் மனைவி என கேட்டு துடிதுடித்து போனான். பின் பாட்டிக்காக திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ள அங்கு வைத்துத்தான் தூரா வந்தது, பிரச்சனை செய்தது. மீண்டும் தூராவுக்கு தாலி கட்டினான் வர்ணன். இதுதான் வர்ணனுக்கு தெரிந்த கடந்த காலம். அரவிந்த், அபி பற்றி, அந்த ஆக்சிடென்ட் பற்றியெல்லாம் இனி தூராதான் சொல்ல வேண்டும். பகுதி 28. இரவு பேரன் உறங்க அவன் அறைக்கு வரவில்லை என தவசிக்கு தெரியும். திருமணமான அவர்களை என்ன சொல்லிவிட முடியும்? அதோடு அபி வேறு, சுப்பு கூட இரவு தூங்கி இருக்க பாட்டிக்கு வயிற்றில் புளிய கரைத்தது. காலை விடிந்து சூரியன் உச்சிக்கும் வந்துவிட்டது. மணி 12 தாண்டி விட்டது. ஆனாலும் அடித்து பிடித்து அணைத்து கொண்டவர்கள் வந்து சேரவில்லை. இதில் பழைய நினைவு வரவும் அதிகாலையில் வேறு அடாவடியாக கூடல் ஒன்றை ஆரம்பித்து முடித்திருந்தான் வர்ணன். பாட்டியின் மனம் சுப்புவுக்கு புரியாமலா? பாட்டி, ஏன் வாசலையை பார்க்குறீங்க? நான் எங்க வாசலை பார்த்தேன், மாடியை தானே பார்க்குறேன் என்றவர் சுப்புவை முறைத்தார். அதுதான், ஏன் அங்கேயே பார்க்குறீங்க? என் பேரை சாப்பிட வரலையேன்னு தான். அதெல்லாம் உங்கள் பேரன் ஃபுல் மீஸ் சாப்பிட்ருப்பான். நீங்கள் வந்து சாப்பிடுங்க. மாலதியோ, சொல் பேச்சு கேட்குற ஆள்கிட்ட எது வேணால் சொல்லலாம், ஆனால் இவங்களுக்கு சொல்லியும் வேஸ்ட்டு தான். மாலதி வழக்கம் போல பாட்டி மீது வெறுப்பை கொட்ட அவர் அமைதியாய் நகர்ந்தார் அறைக்கு. கணவன் ஃபோட்டோ முன்பு நின்றவர் ஒரு பேத்தி சொத்து வேணும்னு குறியா நிற்கிறா. இன்னொருத்தி வார்த்தையை சாட்டையா சுத்துறா. என் பேரன் கூட எனக்குன்னு இல்லைன்னு ஆகிடுமோன்னு நினைக்கிறேன். வாய் திறந்து வேண்டிக் கொண்டவர் கணவர் படத்தில் இருந்த மாலையை மாற்றிவிட்டு அறைக்குள் அமர்ந்தார். அபி மாலதியின் போனில் கேமை விளையாடி கொண்டிருந்தவன் அதில் ஸ்லோ நெட் என சொல்லி மாலதியிடம் தூக்கி போட, ஃபோன் கொடுத்தேன் பாரு, என்னைய சொல்லணும், அப்படியே உங்கள் அம்மா மாதிரி அடாபடிதான். மாலதி திட்ட அருகில் அமர்ந்திருந்த சுப்பு, நீ திட்டுறது மட்டும் அவன் அம்மாவுக்கு கேட்டுச்சு. அப்புறம், அச்சோ நான் என்ன பண்ணேன், நான் எதுவும் சொல்லலப்பா. ஜகா வாங்கியவளை பார்த்து சிரித்தான் நக்கலாய். அபி கொடுத்த அவளது ஃபோனை வாங்கியவன் ஓப்பன் செய்ய அதை அவசரமாய் பிடுங்கிக் கொண்டாள் மாலதி. இல்லை, இந்த ஃபோன் வேண்டாம். நிமிர்ந்து அவளை பார்த்தவன், இப்போ கொடுக்க முடியுமா முடியாதா? அப்படி என்ன இருக்கு அதில்? ஒன்றும் இல்லை என அவசரமாய் போனவளை பார்த்தவன் அபியை தூக்கி கொண்டு அறைக்குள் நுழைந்தான். அபியை பெட்டில் அமர வைத்தவன், அபி, இந்த ஆன்ட்டியோட ஃபோனில் தான் நிறைய கேம்ஸ் இருக்குது, அதை ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க, நீ கேளு, கொடுப்பாங்க. அவன் கேட்க, சுப்பு கேட்க கொஞ்சமும் அசையாமல் மாலதி ஃபோனை பீரோவில் வைத்து லாக் செய்து சாவியை பத்திரப்படுத்தி கொண்டாள். அப்படி என்ன ரகசியம் இருக்குமுன்னு நான் உன் பின்னாடியே வந்து பார்த்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறதானே? அந்த சீனுக்கே இங்கே இடம் இல்லை. அபி, வாடா, உனக்கு நான் கேம் வச்சு தரேன். அவர்கள் அறையை விட்டு போனதும் அவசரமாய் ஃபோனை எடுத்தவள் லாக் போட்டு வைத்தாள். அதில் முழுவதும் சுப்பு புகைப்படங்கள் தான். அதிலும் அவன் தூங்கும் போது அவன் அருகே போய் அம்மணி பல போஸ் கொடுத்து பல போட்டோக்களை கிழுக்கி தள்ளி இருந்தாள். அதோடு அவனோடு பேச முடியாத பல விஷயங்களை வீடியோ ரெக்கார்டிங் போட்டு அவளே பேசி கத்தி கதறிய வீடியோ எல்லாம் அதில் இருக்கும். அதுபோக அவனோடு வாழ வேண்டிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் எனவும் அதில் பதிவு செய்து வைத்திருந்தாள். அவனிடம் பேச நினைத்த எல்லாம் அதில் தான் இருந்தது. அவன் போகவும் வெளியே வந்தவள் பார்க்க அவர்கள் இல்லை. அவள் கிச்சனுக்குள் நுழைந்து வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள். சுப்பு அவளை அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என அபியோடு தோட்டத்து பக்கம் நடந்தான். தூரா அறை. வர்ணன் அசதியாய் திரும்பி படுத்தாலும் அவளை அணைத்து கொண்டான். அவளோ விழித்து கைவிரல்கள் கணக்கிற்கு நிமிடங்கள் ஆகியிருந்தது. அதான்ப்பா 10 நிமிஷம். அவளை அணைத்து கொண்டவன் கேட்டான், கண்கள் திறக்காமல். என் மூஞ்சில் என்ன இருக்கு? அதில் எதுவும் இல்லை. உன் மூளையில் என்ன இருக்குன்னு தான் எனக்கும் தெரியல. உண்மையாவா? ஆச்சரியமா இருக்கு. என்ன யோசிக்கிற வர்ணா? அதுவா என்றவன் அவள் காதருகில் தன் இதழை கொண்டு சென்று ரகசியமாய் சொன்னான். அபிக்கு தம்பியோ தங்கச்சியோ கொடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். நல்ல மூடில் அவன் சொல்ல அவனைப் போலவே அவன் காதில் இதழ் உரச சொன்னாள். அபிக்கு தம்பி இல்லை தங்கச்சி வேணும்னா ஏன் யோசிக்கிற? ஃபோனை எடுத்து அரவிந்த் வர சொல்ல வேண்டியது தானே. சொன்னதும் அவள் கழுத்தை பிடித்து பெட்டில் சாய்த்தவனோ கடித்து குதிரிடும் நிலைமையில்தான் இருந்தான். கண்கள் மேலே சொக்கி போகும் வரை இருக்கியவன் தாடை இறுக உருமும் குரலில் சொன்னான். இன்னொரு முறை வேறொருத்தன் பேரை இந்த பெட்ரூமில் கேட்டுச்சு, உன்னையும் உன் மகனையும் உசுரோட இங்கேயே புதைச்சிடுவேன்.
கர்ஜித்தவன் குரலில் உண்மை இருந்தது. கீழே வந்தவனை பாட்டி எதிர்கொண்டு, வர்ணா, ஏன் உன் ரூமுக்கு வரல நைட்டு என கேட்டு வைக்க, இப்போ என்ன உங்களுக்கு? அவ கூட குடும்பம் நடத்த பெர்மிஷன் கேட்டு நிற்கணுமா நானு? எல்லாம் ஒழுங்கா இருந்துக்கோங்க. என்கிட்ட என்ன பேசணும்னு பார்த்து பேசுங்க, இல்லை தோலை உரிச்சிடுவேன். இந்த டயலாக் கேமராவை பார்த்து கொண்டிருந்த தூராவுக்கு என அவனுக்கு தெரியுமே. ஆனால் பாட்டியோ அதிர்ந்து போனார். சுப்பு மனதிற்குள் ஷபாஸ் போட்டான். அதன் பிறகு அவனது பொருட்களை மேலறைக்கு மாற்ற சொல்லிவிட்டு கிளம்பி போய்விட்டான். மலையுச்சி கோவில். தூரமாய் தெரியும் வயல்வெளிகளை பார்த்து கொண்டிருந்தவன் மனம் சத்தியமாய் சாந்தமாய் இல்லை. யோசனையில் உழன்றவன் மனம் தவித்து கிடந்தது. ஆறுதலாக இருக்க வேண்டிய யாரும் அவன் வாழ்வில் மிச்சமில்லை. தாய், தந்தை, சகோதரிகள், மனைவி, இப்படி அனைவருமே. மனைவி என இருப்பவளோ வார்த்தையால் அவனை கொத்தி குதறிவிட துடிக்கிறாள். அவள் சொன்ன ஒரு வார்த்தை ஆடவனை கூசச் செய்தது. நேற்றைய கலவியை நினைத்து கலங்கி போனவன் தோளில் விழுந்தது கரம். கரம் தந்த அழுத்தம் சொல்லியது கரத்துக்கு சொந்தக்காரன் அவன் நண்பன் என்று. 2 நிமிடம் எதுவும் பேசவில்லை இருவரும். எல்லாம் கடந்து போகும்டா, எல்லாமே கைமீறி போயிடுச்சுடா. அருகில் அமர்ந்த தோழன் நண்பனின் தோளை அணைத்து, எவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் நம்ம உயிரோட தானடா இருக்கோம். அதுக்கே தைரியம் இருக்கும் போது இப்போ என்ன பிரச்சனை? விடுடா, பார்த்துக்கலாம். ஏதோ ஞாபகம் வந்தவனாக சுப்பு கழுத்தை நெறித்தான். டேய் டேய் டேய், உனக்காக அவகிட்ட பேசினேன். நம்ம வாத்தியார் தான் சொன்னார் அவளை எங்கே பார்த்தேன்னு. அவளை கண்டுபிடிக்க முடியலை. அப்புறம் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு அப்புறம் சொன்னேன். அப்போது அவள் நல்லபடியாக ஓகேன்னு தான் சொன்னான். ஏண்டா அவளை என் வாழ்க்கையில் நுழைச்சேன்? ஓ, அவ்வளோ சலிச்சுக்கிறவன், அவ்வளோ மானஸ்தனாக இருந்தா நேற்று நைட்டு அவள் ரூமில் இருந்திருக்கக்கூடாது. டேய், என்னவோ நெக்ஸ்ட் இயர் குட்டி வர்ணன் வரப்போறான்னு மனசுக்குள்ளே பற்றி சொல்லுது. வரும் வந்தால் அவகிட்ட என்ன பாடுபட போகுதோ. நண்பன் சொன்ன வாக்கியத்திலிருந்தே புரிந்து கொண்டான் சுப்பு. நடந்து விட்டது எல்லாம் என. ஆண்மகன் வேறு எப்படி கேட்பான்? இப்படி பட்டும் படாமலும் தான். வர்ணனும் புரிந்துதான் பதில் சொன்னான். சித்தார்த் ஆஃபீஸுக்கு போய் வாரக்கணக்கில் ஆகிவிட்டது. வரதன் ஆடிய சாமியாட்டத்திற்கு அளவே இல்லை. தூராவை போட்டு தள்ள அனுப்பி ஆட்களை திருப்பி அனுப்பியதன் பலன். கொஞ்சம் சாப்பிடு கண்ணா, அப்பா வந்ததும் நான் உங்ககிட்ட பேச சொல்கிறேன். மா, இப்போ நான் சாப்பிட்றது ரொம்ப முக்கியமா? எனக்கு அதானே முக்கியம், கொஞ்சம் வாங்கிக்கடா. சாம்பாரை பிசைந்து அவன் வாயருகே வைத்து கொண்டு அவர் கெஞ்ச, சோஃபாவில் அமர்ந்து ஃபோனில் ஆஃபீஸ் விடயங்களை பார்த்து கொண்டிருந்தவன் கடுப்பானான். மா, எடுத்துட்டு போங்க. காலையிலிருந்து அவன் சாப்பிடவில்லை. அதனால் தான் கெஞ்சி கொண்டிருக்கிறார். காலையில் கணவனிடமும் போய் மகனுக்காக வக்காலத்து வாங்கி அவரிடம் 2 டோஸ் வாங்கி கட்டி கொண்டு வந்தார். வரதன் முடிவை மாற்றுவது அவ்வளவு ஈஸி இல்லை. ஆனால் அவரது ஈகோவை தூண்டினால் போதும், ஒரு நொடியில் எல்லாம் முடிந்துவிடும். தாய் கவலையை முகத்தில் தாங்கி இருக்க சித்தார்த் எழுந்து போனான் வாசலுக்கு. காரில் ஏறி அமர்ந்தவனை வாசல் வரை உணவு பிளேட்டோடு ஃபாலோ பண்ணினார் தாய். கார் ஸ்டார்ட் ஆகிவிட இவர் முகம் தொங்கி போனது. பின் கார் கேட் வரை போய் யூட்டர்ன் போட்டு திரும்பி வந்தது. இறங்கி வந்தவன் முறைத்து வாயை திறக்க சந்தோஷமாய் ஊட்டினார். உண்டு முடித்தவனுக்கு வாயை துடைக்க அவனோ சேலை முந்தியில் வாய் துடைத்து அவரை கட்டி அணைத்துவிட்டு, எனக்காக அவர்கிட்ட நீங்கள் பேச வேணாம், நான் பார்த்துக்கிறேன் சொல்லிவிட்டு கார் கதவை திறந்தவனை நோக்கி குரல் கொடுத்தார். புருஷன் புள்ளை இருக்கிற உன் ஆளை பார்க்கத்தானே போகிறேன் உங்களை என்றவன் சுற்றம் தேட அவர் உள்ளே போனார் புன்னகையோடு. இவனும் சிரித்துவிட்டு நகர்ந்தான். மாலதியின் போனை அக்கு வேறாக பிரித்து பார்த்ததில் எல்லாமே சுப்புதான். இதில் அனைவரையும் ஹைட் செய்துவிட்டு ஸ்டேட்டஸ் வேறு தினமும் வைக்கிறாள். இரவு அறைக்கு வந்தவளை வரவேற்றது மெத்தை மேல் இருந்த ஃபோன். அவள் கிச்சனில் அசந்த நேரம் அதை எடுத்தவன் பாஸ்வேர்டு என ரொம்ப நேரம் மூளையை குடைந்து கடைசியில் அவனது பெயரை போட்டு திறந்தான். திக்கி திணறி ஏதோ சொல்ல வந்தவளை கட்டி அணைத்தான் வேகமாய். அதிர்ந்து நின்றாள் அவள். பகுதி 29. சுப்புவிடம் சத்தியமாய் இதை அவள் எதிர்பார்க்கவில்லை. அதுவும் அவனின் பார்வைக்கே காத்து கிடந்தவள் இவன் இப்படி அணைத்தால் என்னதான் செய்வாள்? அவள் மனம் கவர்ந்த காதல் கணவன். நினைக்கும் போதே அவள் மனம் ரெக்கை கட்டி கொண்டு பறந்தது. ஆனாலும் வெட்கம் தடை போட தலையை குனிந்தவள் அவன் நெஞ்சமிடித்து நின்றாள். என்னையே ஏன் உனக்கு பிடிக்கும் கேட்டான் அவள் காதோரம் ரகசியமாய். பதில் சொல்ல தெரியாதவள் அவன் சட்டையை இறுக்கிக் கொண்டு அவன் நெஞ்சில் புதைந்தாள். நான் உண்மையா உன்னை அப்படி பார்த்ததே இல்லை மாலதி. தெரியும். உனக்கு எப்போ என் மேலே லவ் வந்தது? காரணம் என்னமோ வர்ணன் தான். என்ன? எப்படி? சொல்கிறேன், கொஞ்சம் தள்ளி நிற்கலாமா? ஏற்கனவே தள்ளி இருந்தது போதாதா? அவன் இப்படியெல்லாம் அவளது கனவில் கூட பேசியது இல்லை. இப்பொழுது எல்லாம் புதியவையாக இருக்க அவள்தான் பித்து பிடித்து தடுமாறினாள். சரி, இப்போ தள்ளி நிற்கிறேன், ஆனால் அடுத்த வருஷம்தான் உன் பக்கமே வருவேன், பரவாயில்லையா? சொல்லிக்கொண்டே பின்னே நகர்ந்தவனை நிமிர்ந்து பார்த்து முறைத்து அவனை இழுத்து அணைத்து கொண்டாள் முன்பை விட இறுக்கமாய். ஷபா, என்னவோ ஒரு மாதிரி இருக்கே. என்னாச்சு? அதுவா, ஒரு மாதிரி இருக்கு. இருவருக்கும் பயங்கர வெட்கம். அப்புறம் மெதுமெதுவாய் சொல்ல ஆரம்பித்தாள்.
தான் பள்ளி படிக்கும் காலத்திலிருந்தே சுப்புவை பிடிக்கும். அதே நேரம் வர்ணனின் நண்பன் என பிடிக்கும். ஆனால் பருவம் எய்திய பிறகுதான் கண்டு கொண்டாள் அது காதல் என. அப்புறம் மறைந்து மறைத்து காதல் வளர்த்து கேட்கக்கூடாத ஆலோசனை கேட்டு அவர்கள் கல்யாணம் நடந்தது. அதன் பிறகு இவர்களின் பிரிவு. சொல்லிக்கொண்டே கண் கலங்கியவளை இறுக அணைத்து சொன்னான். எனக்கு கோபம் உன் என் மேல கூட. வர்ணன் அக்கா நீ, அவ்வளோதான் என் மனசுல பதிஞ்சிருந்தது. திடீர்னு கெடுத்துட்டேன்னு சொல்லி கல்யாணம். அதான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். மன்னிச்சிடுங்க மாமா. என்ன சொன்ன இப்போ? அது என்றவள் குனிய, அவனோ அவளது முகத்தை குனிந்து பார்க்க ஒரே லவ்வாங்கிதான். அணைத்திருந்தபடியே அமர்ந்து கொண்டார்கள் தரையில். நேரம் ஓடிட இருவரும் பிரியவே இல்லை. ஒருவர் அருகாமையில் மற்றொருவர் சுயமிழந்திட தயாரானார்கள். கட்டிக்கொண்டிட அணைப்பு கூடிட அவனது கைவிரல்கள் மேனியில் அழுந்த பதிந்தது. அவளும் அவனை இறுக்கி அணைத்தபடியே அவன் கண்ணை பற்றி இச்சியென ஒரு நச்சு வைத்திட ஆடவன் அவ்வளவுதான் மொத்தமாய் கிறங்கி போனான். மீண்டும் அவள் அவன் நெற்றியில் முத்தம் ஒன்று வைக்க அவளை பிடித்து நெற்றி வகுட்டில் முத்தம் வைத்தவன் கேட்டான். ஹே, நம்ம கொஞ்ச நாள் லவ் பண்ணலாமா? என்றவள் முகம் பிரகாசமாக அவனை அப்படியே அணைத்து கொண்டு கண் மூடினாள். தூரா. வரதன் தனது ஆட்களை மொத்தமாய் களமிறக்கி காலி செய்திருந்தார். தூரா செய்து கொண்டிருந்த புதிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வேலைகளை. வேலை பார்க்க வந்திருந்த ஆட்களை எல்லாம் பலரை காசு கொடுத்து பலரை மிரட்டியே அனுப்பிவிட்டார். இப்பொழுது வேலை பார்க்க யாரும் இல்லை. பில்டிங் பாதி எழும்பிய நிலையில் அப்படியே நின்றது. தூரா பயந்து விடுவாள் என நினைத்திருந்தார் வரதன். ஆனால் அவளோ அங்கு வந்து அந்த இடத்திலேயே சிமெண்ட் தரையில் அமர்ந்தாள். மாலையிலிருந்து இரவு வரை. இரவு நேரம் வரை அவள் அங்கிருக்க அரவிந்த் அவள் எங்கிருக்கிறாள் என கேட்டு அவளை திட்டி தீர்த்தான். நேஹா, அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு அதான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்களேன். யாரு? அவளை. எப்போ அப்பா இறந்ததை சொல்லாம கொள்ளாம கொல்லி வச்சு எரிச்சாலோ இனி எதுவும் இல்லை அவளுக்கும் நமக்கும். அப்புறம் ஏன் புலம்புறீங்க? அவளை எப்படி தனியே விட முடியும்? சொன்னவன் மனம் அழித்து கொண்டது. அவள் பாட்டுக்கு அமர்ந்திருந்தால் இருக்கட்டும் என விடாது வரதன் வந்து சேர்ந்தார் அவளை கடுப்பாக்கி பார்க்க. என்ன தூரா, ஆடி ஆடி சோர்வா இருக்கா? நான் வேணா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குவா உனக்கு கல்லறையில? அதற்கும் அவளிடம் அமைதிதான். நீ எல்லாம் அமைதியா இருந்தா நாடு தாங்குமா? அந்த திமிர் பார்வையை காணோம். எங்க? இப்படித்தான் அமைதியா இருக்கணும். ஏதாவது ஆட்டங்காட்ட நினைச்ச என்னடா பண்ணுவ என வாயசைவில் அவள் சொல்ல, சட்டன அமைதியாய் இருந்தவர் ஈகோ தூண்டப்பட, ஏய், யாரை பார்த்து மரியாதை இல்லாம பேசுற? அப்படியே உசுரோட வச்சு எரிச்சிடுவேன். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்னை உருத்தெரியாம அழிச்சிடுறேன். உன்னை இந்த வேலையை முடிக்காம பண்ண மாதிரி மற்ற எல்லாத்தையும் பண்ணி உன்னையவே உருத்தெரியாம அழிச்சிடுவேன். மூச்சு வாங்க பேசியவர் அவள் மீண்டும் முடிஞ்சா பண்ணுடா என வாயசைவில் சொல்ல அவள் கழுத்தை நெரிக்க போய்விட்டார். நல்ல வேளை சித்தார்த் வந்து சேர்ந்திருந்தான். தகப்பனை இழுத்து போய் தண்ணீர் கொடுத்து அமைதியாக சொன்னதற்கு அவரோ அவனை முறைத்து தூராவை கை நீட்டி எச்சரித்து விட்டு கிளம்பி போனார். அவள் சும்மா அமர்ந்திருக்கவில்லை, காரணமாய்த்தான் அமர்ந்திருந்தாள். அவர்கள் கிளம்பிய அடுத்த 10 நிமிடத்தில் வந்து சேர்ந்தான் அரவிந்த். சிவப்பு நிற சேலை முந்தியை தூக்கி தோளில் போட்டவள் எழ அவள் முழங்கையை பிடித்து, என்ன பண்ணிட்டு இருக்க? சீன் போடுறியா என்றான் வந்ததும் வராததுமாக. ஆமா, கையை எடுக்கிறியா இல்லை மொத்தமா வெட்டி எடுக்க வேண்டியிருக்கும். வீணா அந்த வரதன் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்க. அவன் நெற்றியில் விரல்களால் தட்டி, இங்க பாருங்க மிஸ்டர் அரவிந்த், உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் ஒண்ணுமே பண்ணல, சும்மா அக்கடான்னு உட்கார்ந்துருக்கேன். அப்போ உன் கழுத்தில் உள்ள ஆடியோ கேமரா வழியா எடுத்த ஆதாரம் எதுக்கு? கைத்தட்டி கேட்டவனை நாட் பேட் என்று விட்டு காரில் ஏறினாள். பின்னோடே வந்தவனை முறைத்து தள்ளிவிட்டு கார் கதவை அடித்து சாத்தியவள் கிளம்பி போனாள். அவள் வீட்டுக்கு போக நேரம் எடுக்கும். இரவு நேரம் என்பதால் பின்னாடியே பைக்கில் வந்தான் அரவிந்த். கார் ஊர்ப்பக்கம் போகாமல் அரவிந்த் வீடு இருக்கும் பக்கம் பாய்ந்தது. என்ன இது விபரீதம் என வேகத்தை அதிகப்படுத்த அவளோ காரில் சீறிக்கொண்டிருந்தாள். இருவரும் போட்டி போட்டு வருடக்கணக்கில் ஆகிவிட்டது. முன்பெல்லாம் அவளுக்காக விட்டு கொடுப்பான். ஆனால் இப்பொழுது விட்டு கொடுத்தால் கண்டிப்பாய் விபரீதம் என உணர்ந்து அவளை விரட்டி பிடிக்க முனைந்தான். கார் நேராய் அவன் வீட்டு வாசலில் போய் நிற்க திக்கென்றது அவனுக்கு. உடனே போனை எடுத்து நேகாவுக்கு அழைக்க அது ஆல்ரெடி பிஸி. தூராவின் பக்கத்து இருக்கையில் உள்ள போனில் கத்தி கொண்டிருந்தாள் நேகா அழுகுரலோடு. ஹலோ ஹலோ தூரா என. நண்பனுக்கு முன் முந்திக்கொண்டு தூரா போனை செய்திருந்தாள் தன் முன்னாள் தோழி நேகாவுக்கு. கார் வாசலில் நிற்க இறங்கியவள் போனை எடுத்து கதவு திற நேகா என சொல்லவும் சர்வமும் அடங்கிவிட்டது நேகாவுக்கு. ஆனாலும் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவள் போல போய் திறக்க சிவப்பு வர்ண சேலையில் காளி அவதாரம் எடுக்க காத்திருந்தாள் செந்தூரா. எதுவும் பேசாமல் நேகாவை இடித்துக்கொண்டு உள்ளே வந்தவள் சாவகாசமாக டைனிங் டேபிளில் அமர்ந்தாள். அதற்குள் வந்துவிட்டான் அரவிந்த். என்னவென நேகாவிடம் கேட்க அவளுக்கோ விடவிடத்து போனது. தான் அபியை பார்க்க போனது தெரிந்து விட்டதா என. சாப்பாடு பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து பரிமாறுவாங்களா?
தூரா அதட்டிட நேஹா நடுங்கிக் கொண்டே பரிமாறினாள். இன்னொரு பிளேட்டில் கையை கழுவிவிட்டு வைத்த இட்லியை ஒரு வாய் எடுத்து வைத்தவள், ஏன் 2 பேரும் நிக்கிறீங்க, உட்காருங்க என்றாள் சாதாரணமாக. சரியாய் படவில்லை இருவருக்கும். அதுவும் நேஹா பரிமாறிட வேண்டும் என சொல்லி அவளை பக்கத்தில் அமரச் சொல்லிட அரவிந்த் தன் மனைவி ஏதோ குதர்க்கம் செய்திருக்கிறாள் என புரிந்து கொண்டான். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நேஹா அடிவயிற்றில் பயபந்து உருண்டது. கை காலெல்லாம் வெடவெடவென நடுங்க தூரா அதட்டலில் இட்லியை பீத்து 2 வாய் வைத்தாள். அரவிந்த் இருவரையும் தான் பார்த்து கொண்டிருந்தான். 3 இட்லியை உள்ளே தள்ளிய தூரா கத்தியை கையில் எடுக்க அரவிந்த் நகர்ந்து வந்தான் தூரா பக்கம். அதற்குள் நேஹா பக்கம் போனவள் ஒரே இழு கத்தியை நேஹா கழுத்தில் வைத்து. தெரித்தது ரத்தம் டைனிங் டேபிளில். பிடித்திருந்தான் அரவிந்த் தூரா கழுத்தை. பகுதி 30. அரவிந்த் வீடு. செந்தூராவின் கழுத்து அரவிந்த் கைகளில் சிக்கி தவித்தது. அவளோ அசராமல் அவனை திமிர் பார்வை பார்த்திருந்தாள். சும்மாவெல்லாம் பிடிக்கவில்லை. அவள் கழுத்து நெறிப்பட்டது. அவன் திரும்பி நேஹா இருந்த இடம் கூட பார்க்கவில்லை. தூராவின் கழுத்தை நெறித்து கொன்றுவிடும் அளவில்தான் இருந்தான். திடீரென நேஹாவின் குரல், அரவிந்த். பின்னே திரும்பாமல் மீண்டும் தூரா கழுத்தை பதம் பார்த்தவன் விழி நீரை சிந்திட அவன் தோளை தொட்டது ஒரு கரம். அரவிந்த், எனக்கு ஒன்றும் ஆகல சொல்லவும் தான் திரும்பி பார்த்து மனைவியின் கழுத்தை ஆராய்ந்து அதில் காயம் எதுவும் இல்லாமல் போக இங்கு தூராவின் கழுத்துக்கு விடுதலை கிடைத்தது. மனைவியை முகம் ஏந்தி அவளை தலை முதல் கால் வரை பார்த்தவன் கன்னம் ஏந்தி முகம் முழுவதும் முத்தமிட்டு கொண்டிருக்க, போதும் போதும், உங்க பெட்ரூம் காட்சியை பார்க்க நான் வரல. அவளை திரும்பி கத்தியை பார்த்தவன் அவளது கையில் வழியும் ரத்தத்தை பார்த்து அதிர்ந்தான். கழுத்தில் கத்தியை வைத்தவள் அவளது உள்ளங்கையில் தான் இழுத்திருந்தாள் கோடாக. அறிவில்ல. திட்டியபடி கையை பிடிக்க வந்தவனை தூர நிறுத்தியவள், யாரோட பரிதாபமும் எனக்கு வேண்டாம். சொல்லியபடி நடையை கட்டியவள் அவன் வாசல் வரவும் இன்னும் நடுங்கியபடி நின்ற நேகாவை பார்த்து, இன்னொரு தடவை அபி பக்கம் உன் பார்வை போனா கூட கண்டிப்பா கத்திய உன் கழுத்தில் இழுத்துடுவேன். அப்புறம் அரவிந்த் இல்ல, அந்த அப்பனே வந்தாலும் தடுக்க முடியாது. அரவிந்துக்கு புரிந்து போனது, மனைவி ஏதோ இல்லாத வேலை பார்த்திருக்கிறாள் என. அதற்கு ஏற்றாற் போல நேகாவும் இனிமே அபியை பார்க்க போகல. அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு டைமாவது அபிகிட்ட பேசுறதுக்கு என்னை அலோ பண்ணு தூரா என்றாள் கெஞ்சலாக. மனைவி இன்றைக்கு கழுத்து அறுபடாமல் போக மாட்டாள் என அரவிந்துக்கு புரிய, இல்ல தூரா, அவ தெரியாம சொல்றா, இனிமே அபி பக்கம் அவ வரமாட்டா. அரவிந்த் சொல்லவும் காரை எடுத்த தூரா வீட்டு பக்கம் காரை வளைத்தாள். நடுராத்திரிக்கு அறைக்கு வந்த மனைவியை பார்த்த கணவன் கேள்வியாய் புருவம் உயர்த்த அவனை சட்டை செய்யாதவள் குளியலறை நுழைந்து நைட் ட்ரெஸ் அணிந்து வர வர்ணனின் கண்கள் அவளிடம் போய் நின்றது. என்ன மிஸ்டர் வர்ணன், அபிக்கு தங்கச்சி இல்ல, தம்பி எதுவும் ரெடி பண்ணணுமா சொல்லுங்க. தேவையில்லாததை பேச வேண்டாம் என நினைத்தவன் திரும்பி படுத்துக்கொள்ள இறங்கி போனவளோ கிச்சன் நுழைந்து தோசை மாவை எடுக்க அந்த பக்கம் படுத்திருந்த வள்ளியோ லைட் வெளிச்சத்தில் எழுந்து வந்தாள். கொடுங்க மேடம், நான் ஊற்றி தரேன். என்ன வள்ளி, வீட்டுக்கு போகலையா நீ? இல்லைங்க மேடம், ஊர்ல இருந்து தங்கச்சியும் அவள் வீட்டுக்காரரும் வந்திருக்காங்க. சின்னஞ்சிறுசுங்க சந்தோஷமா இருப்பாங்க, நாம் எதுக்கு நடுவில், அதான். உனக்கு புரியுது, சிலருக்கெல்லாம் வயசானாலும் அறிவு வேலை செய்ய மாட்டேங்குது, புத்தி மழுங்கி போச்சு. குடிக்க தண்ணீர் எடுக்க வந்த தவசியம்மா காதில் விழட்டும் என்றுதான் பேசினாள். தவசி அமைதியாய் போக பின்னோடே போன தூரா அரைக்கதவை சாத்தினாள். கை கட்டி பாட்டியை பார்த்தவள், என்ன மிஸ்ஸஸ் சேதுராமன், இந்நேரம் என்னை விரட்ட ஏதாவது யோசனை பண்ணியிருப்பீங்களே. இதுவரையும் அதை பற்றி நான் யோசிக்கல. ஆனால் எப்போ என் பேரனை உன் கைக்குள்ளே போட்டுக்கணும்னு நினச்சியோ இனிதான் பண்ணணும். சொல்லிவிட்டு போய் பாட்டி படுத்துக்கொள்ள, அதையும் பார்ப்போம், உங்கள் பேரனா இல்லை என் புருஷனான்னு. படுக்கைக்கு வந்தவள் அபியை அணைத்து உறங்கிவிட அவளை பார்த்த வண்ணம் வர்ணனும் சில மணி நேரங்களில் உறங்கினான். பேச்சுவார்த்தைகள் ஏதும் அங்கே சங்கமிக்கவில்லை. மறுநாள் வரதன் தான் ஹாட் டாபிக். அதுவும் பிரபல தொழிலதிபர் செல்வத்தின் ஒரே வாரிசான தூராவை மிரட்டியதற்காக அவரை கைது செய்ய சொல்லி சிலர் அறிவுறுத்தினர். தூராவை அவர் மிரட்டிய காட்சிகள் படமாய் டிவி திரைகளை அலங்கரித்தது, புகைப்படமாய் செய்தித்தாள்களில் அலங்கரித்தது. டாடி, நான் அப்பவே சொன்னேன், அவளை பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் பெரிய டான் மாதிரி பேசிட்டு இப்போ போலீஸ் எப்போ வரும்னு வாசலை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. நான் ஏற்கனவே கோபத்தில் இருக்கேன். வீணா வந்து வாங்கி கட்டிக்காத. ஒரே பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். வெட்டி வீசி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். இதோ இப்படி பேசி பேசி தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. எதுக்கு எடுத்தாலும் கத்துனா போதாது, கொஞ்சமாவது யோசிக்கணும். இங்கே பாருடி, தேவையில்லாமல் உன் பையன் பேசிகிட்டு இருக்கான். இருக்கிற ஒரு பிள்ளையையும் இல்லாமல் இழந்துட்டு தவிக்க போறியா நீ? கணவன் அதட்டவும் பிள்ளையை வாய்மூடச் சொன்னார் பாசமான தாயார். போலீசார் வந்து வாசலில் நிற்க அவர்களை சமாளிக்க பொட்டி பொட்டியாய் அள்ளி கொடுத்தார் வரதன். பல்லை கடித்து கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டார். முட்டாள்தனமாக ஏதும் செய்து வாயை விட்டுவிடக்கூடாது என. ஒரு வழியாய் பணம் பத்தும் செய்ய வக்கீல்களை வைத்து எல்லாம் சுலபமாய் முடிந்தது. தூரா அவரை ஜெயிலுக்கு அனுப்பவெல்லாம் ஆசைப்படவில்லை.
அதனால் இப்பொழுது வரதன் நன்றாய் குடித்துவிட்டு அள்ளி இறைத்த பணத்திற்கு அவளை எப்படி பழிவாங்குவது என யோசித்தார். அதற்கான திட்டமும் வகுக்கப்பட்டது. அதன்படி அவளது ஷேர் ஆட்களில் சிலரை பிடித்து அவர்களுக்கு உயிர் பயம் காட்டி அதை தனதாக்கி கொண்டார். அதிகப்படியான ஷேர்ஸ் தூரா பெயரில் இருந்தது. அதை எப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக தன் பக்கம் கொண்டு வர நினைத்தார். முதலில் அவள் சொத்து மதிப்பை கண்டறிந்தார். வர்ணன் வீட்டில் உள்ள சொத்துக்களை முதலில் கைப்பற்ற கேசவனை அணுகினார். அவனும் விமலாவை நன்றாய் ஏற்றிவிட்டான். விமலா பாட்டியிடம் கண்களை கசக்கினால் பணம் வேண்டும் என. அதுவும் தனது கணவன் திருந்திவிட்டான், தொழில் தொடங்க வேண்டும், எனக்கும் பிள்ளை இருக்கு, அதற்கு ஏதாவது சேர்க்க வேண்டும் என சொல்லி கறந்தாள். பாட்டியிடம் இப்படி கேட்டவள் வர்ணனிடம் தனது பிள்ளைக்கு உடல்நிலை கோளாறு என சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்தாள். அதோடு சொத்தை பிரித்து பாட்டியிடமிருந்து வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்தாள். பாட்டி இப்போது வேண்டாம், பிறகு பிரித்து கொடுக்கிறேன் என சொன்னவர் வக்கீல்களை வைத்து மீதமிருக்கும் சொத்துக்களை கணக்கு பார்த்து அவற்றை 3ஆக பிரித்து வைக்க சொன்னார். 2 நாட்களாக வேறு வர்ணனின் உடல் அன்றைய இரவை நினைத்து அவன் மனதை ஹிம்சித்துக் கொண்டிருந்தது. ருசி கண்ட பூனை சும்மா இருக்குமா? அவனின் ஆண்மை வேறு அவளது பெண்மையை களவாட காத்திருந்தது. அம்மணி மொத்தமாய் போர்வையை கொண்டு போர்த்து இருந்தபோது கூட அவள் மீதான மோகம் அவளது ஒற்றை கார்கூந்தலை கண்டபோது கூட அதிகமானது. அவன் பெண் பித்தன் இல்லை, ஆனால் அவளின் பித்தன். வரதன் ஷேர்ஸை வாங்கியதும் போதும் தூராவுக்கு நஷ்டம் ஏற்படுத்த வழியை தேடி பிடித்து அதை செயல்படுத்தி பின் ஷேர் ஹோல்டராய் வரும் நஷ்டத்துக்கு தனக்கு அதிக இழப்பீடு வேண்டும் என்று நின்றார். அவளோ அவரை முறைத்துவிட்டு வெளியேறினாள். வீட்டிற்கு வந்தவள் காஃபியை குடித்துவிட்டு அமர அவள் முன் கொண்டு வந்து போட்டார் பாட்டி ஃபோட்டோக்களை. என்ன, உங்கள் புருஷனுக்கு மேலே ஜோடி இல்லைன்னு ஜோடி பிடிக்கிறீங்களா? எப்படி இந்த பொண்ணுங்களை நீங்களே போட்டு தள்ளிட்டு மேலே அனுப்பி உங்கள் புருஷனுக்கு ஜோடி ரெடி பண்ணுவீங்களோ? இல்லை, எல்லாம் ஏற்கனவே சாகிற ஸ்டேஜா? இது மேலே இருக்கிற என் புருஷனுக்கு இல்லை, உள்ளே இருக்கிற ஓம் புருஷனுக்கு. பாட்டி சொல்லவும் குடித்து கொண்டிருந்த தண்ணீர் புறையேறியது சுப்புவுக்கு. என்ன என்பது போல் பார்த்த தூரா சுப்புவை முறைக்க அவனோ மாலதி பக்கம் திரும்பி, காதலி, நாம எப்போ அறைக்கு போகணும் என்க சட்டென அனைவர் முன்பும் வெட்கமாய் சிவந்தால் அவனை முறைக்க. இப்போ போகலினா இப்போ இல்லைன்னு சொல்லிடுங்க காதலி, ஏன் வீணா முறைச்சிக்கிட்டு? பாட்டி, உனக்கு 2 புருஷன் இருக்கும்போது அவனுக்கு இருக்கக்கூடாதா? லாஜிக் கரெக்டு, பட் இடையில ஒரு மேஜிக் இருக்கே. சொன்னவள் கத்தினால் வீடே அதிர வர்ணன் பெயரை. என்னவோ ஏதோ என அவனும் அறக்க பறக்க ஓடி வந்தான். என்னாச்சு, என்ன பிரச்சனை? எல்லோர் முகத்தையும் பார்த்து கேட்டான். அவனை நெருங்கி வந்தவளோ தோளில் கை வைத்து, அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு கிஸ் வேணும், குடு வர்ணா. வர்ணன் மட்டுமல்ல, அனைவரும் அதிர்ந்துதான் போனார்கள். இன்னும் என்னவெல்லாம் கூத்து ஹாலில் நடக்குமோ என. பாட்டி முறைக்க வர்ணன் முகத்தில் அதிர்வை தாண்டி வெட்கம் வேறு வந்து தொலைத்தது. என்ன வர்ணன், குடுங்க என அவன் தோளில் கைகளை மாலையாய் கோர்த்து கொண்டவள் நெருங்க, என்னடி விளையாட்டுது, இது ஹால், எல்லாரும் நிற்கிறாங்க. வில்லங்கமாய் கண்ணடித்து சிரித்தவள், அப்போ தனியா கொடுக்க ப்ராப்ளம் இல்லை, அதானே 2வது புருஷா? சொன்னவள் நச்சன ஆடவன் தாடையில் முத்தம் வைக்க மாலதியை கண்களை பொத்தி அப்படியே இழுத்து போனான் சுப்பு. பாட்டி மட்டும் அப்படியே நிற்க அவளை தள்ளி நிறுத்திட முயற்சித்து தோற்றான் வர்ணன். உங்க பாட்டி ஃப்ரீ ஷோ எதிர்பார்க்குறாங்க. சோ என்றவள் ஆடவனின் தலையை பற்றி இழுக்க, இதற்கு மேல் விட்டால் பாட்டி முன்பு ஃப்ரீ ஷோ தான் என அவளை தூக்கி தோளில் போட்டவன் நடந்தான் கீழே அவன் அறைக்கு. பாட்டி முறைத்தார் போகும் அவர்களை. என்னடி ரொம்ப பண்ற, கையை விடுடா, கட்டிப்பிடிக்க வந்த ஹாலில், அது பாட்டிக்காக. ஓ, அப்போ இது எனக்காக என அவளை மஞ்சம் சரித்தவன் அவள் மேல் படர, என்ன அபிக்கு குட்டி பாப்பாவா என அரவிந்த் பேச்சை எடுக்க ஆரம்பிக்கும் முன் அவள் இதழ்களை கவ்வியவன், ஆமாண்டி, அபிக்கு தம்பி இல்லை, பாப்பா ரெடி பண்ண போகிறேன், அதுக்கு அபி என் பையன் இனிமே சொன்னவன் படர ஆரம்பித்தான் அவள் எதிர்க்க எதிர்க்க வன்மையாய்.